புதுச்சேரி அரசு நாடக கலைஞர்களை உயர்த்துவதற்காக, அந்த கலைஞர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக இந்த விழாவை தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக விழாவை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒவ்வொரு நாடக மன்றங்களுக்கும் ஒரு காலத்தில் 7,000 5,000 இருந்ததை இன்றைக்கி 40,000 ரூபா அளவுக்கு உயர்த்தி மாண்புமிகு முதல்வர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இங்கே நாடகங்கள் ஒவ்வொரு நாளும் 5 நாடகங்கள் நடைபெறுகிறது. மொத்தம் 40 நாடகங்கள். அதில் 1,500 கலைஞர்கள் சிறப்பாக செய்கிறார்கள். அந்த நாடகத்தை இந்த ஊர் மக்கள் இல்லாமல் மற்ற வெளியிலிருந்து வந்தவங்களும் சேர்ந்து ஒரு 300-400 பார்வையாளர்கள் இந்த நாடகத்தை கண்டுகளித்து கொண்டிருக்கிறார்கள். புதுவை அரசு பொறுத்த வரைக்கும் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமி நாடக விழாவை மிக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிலே புராண நாடகம், வரலாற்று நாடகம், சமூக நாடகங்கள் என்ற பல்வேறு கருத்துக்களை கொண்டு மேடையில் அரங்கேறி வருகிறது. இங்கே கலைமாமணிகள் பெரும்பாலும் இந்த நாடக விழா பார்த்திங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் கலைமாமணிகள் தான் ஒரு 25 கலைமாமணிகள் நாடகம் நடைபெறும். மற்றவங்க எல்லாம் அதுக்கு அடுத்து உள்ளவங்க. எல்லா நாடகமே மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழா புதுச்சேரி அரசு கலைஞர்களுடைய மேம்பாட்டுக்காக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பான விழா. தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நாடக விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்போதும் பிறந்தநாளை முன்னிட்டு தான் இந்த நாடகம் நடைபெற்று இருக்கிறது. புதுச்சேரி அரசுக்கு கலைஞர் சார்பாக நான் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.